அனைவருக்கும் வணக்கம். நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம் சனி விலகிருச்சுங்க. கடந்த ஒரு 2-3 வருஷமாக உங்களுக்கு நீங்கள் படாத பாடுபட்டுட்டிங்கன்னு சொல்லிடலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள், எல்லா கெட்ட விஷயங்களும், எல்லா அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்கள் அனுபவம் நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும். ஏன்னா கடகராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சனி ஏகப்பட்ட தடங்களை கொடுத்துருப்பார். கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் பார்த்திங்கன்னா கைக்கூடி வர்ற மாதிரி இருந்திருக்கும், திருமணம் நடந்திருக்காது. தொழிலில் சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, தொழிலில் தொடர் தோல்வி தான். குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது பேசி கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்காது. நடக்கிற மாதிரி இருந்து கடைசி பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக தான் உங்களுக்கு எகென்ஸ்டாக தான் நடந்திருக்கும். இது எல்லா கடகராசிக்காரங்களுக்கு இருந்தது. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள் கிடச்சிது. வேலை இழந்திருப்பீங்க, வேலையை விட்டு ரிஜெக்ட் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி கடகராசிக்காரங்க அனுபவிச்சாங்க தான். அங்கே நெகட்டிவான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் அனுபவித்த கடகராசிக்காரங்க ஏராளமான பேருன்னு சொல்லிடலாம். வேலை பார்த்திங்கன்னா நல்ல வேலையிலிருந்து அதுக்கப்புறம் வேலையை விட்டு வெளியே வந்தவங்க இருக்காங்க. இல்லை உங்களை வேலையை விட்டு தூக்குன நிறைய பேர், அதாவது நீங்கள் நல்ல ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, வேலையை விட்டு உங்களை தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கடகராசிக்காரங்க இருக்காங்க. இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு மாறும். ஏன்னா இப்போ தான் ஒரு சில பேர்த்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டேங்க சார், ஓரளவு கொஞ்சம் நல்லது நடக்குது, ஓரளவு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்குது, பரவாயில்ல, எங்கள் வாழ்க்கையிலும் இப்படி மாறுமான்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்தது, வாழ்வாசாவாங்கிற வேலைக்கு போயிட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு நடந்தது உண்மைங்க. புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாம் படாத பாடுபட்டுருக்காங்க. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில மாற்றங்கள் கிடச்சிருக்கு. ஒரு சில பேர் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இன்னும் கொஞ்சம் வெளியே வராமல் இருக்காங்க. இந்த வருடம் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு பரிபூர்ணமாக கம்ப்ளீட்டாக அந்த 3 நட்சத்திரக்காரங்களும், புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கம்ப்ளீட்டாக அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து, அந்த இருட்டுக்குள்ளேருந்து வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கிலே குரு வரப்போகிறார், உங்கள் ராசி மேலே குரு வரப்போகிறார். 9ஆம் இடத்துல இருக்க சனி பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகும் பார்த்திங்கன்னா அது சில தடங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, அசிங்கமான சந்திக்கிறது, இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் கூட இந்த வரக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக இந்த வருடம் நடுப்பகுதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வருடம் பாருங்கள், திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். உங்களுக்கு போன வருஷம், அதாவது 2025 என்ன நடக்காமல் இருந்துச்சோ, 24 என்ன நடக்காமல் இருந்ததோ அது எல்லாமே இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கைக்கூடி வரும். தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த வருஷம். அதில் மாற்றமே கிடையாது. ராசிக்கு பாருங்கள், உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு லக்ன, அதாவது ராசிக்கு ஒரு குரு நல்ல கிரகம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் பாக்கிய அதிபதியாக வந்துடுவார். இப்போ உங்கள் ராசி மேலே குரு ஒரு ஒளி கிரகம் உங்கள் மேலே வர்றதுனால கடகராசிக்காரங்க கஷ்டமெல்லாம் அப்படியே கம்மியாக போகுதுன்னே சொல்லிடலாங்க. ஏன்னா ஏகப்பட்ட தடங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட வாழ்க்கையில் நிறைய அடிமேல் அடி விழுந்ததெல்லாம் உங்களுக்கு மறக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா ராசியில் இருக்க குரு பார்த்திங்கன்னா அப்படி தலைகீழ உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுருவார். ராசியில் இருக்க குரு என்ன பண்ணுவார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்துருவார், விருச்சிக ராசி பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துருவார், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ காதல் திருமணம் கைக்கூடி வரும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிடும் இந்த வருஷம். அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகிருங்க. வரன் கரெக்டாக சூட் ஆகி கரெக்டாக உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். மனசுக்கு பிடிச்சபடி உங்களால் கல்யாணத்தை அமைச்சிக்க முடியும். இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். 9ஆம் இடத்துல இருக்க சனி தந்தையோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதேமாதிரி தூர பிரயாணங்களில் தடை, அப்பா வழி சொந்தக்காரங்கள்கிட்ட பிரச்சனை, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த தடங்களெல்லாம் விலகக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். ஆரம்ப பகுதி ஒரு சில கஷ்டங்கள் இருக்குங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றத்தை பார்த்துருவீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமெல்லாம் அப்படியே படிப்படியாக கம்மியாகி இந்த வருடம் நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் நிறைய மாற்றத்தை கடகராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. ஆரம்ப பகுதி சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் தொல்லை, அப்படியே பார்த்திங்கன்னா கடன் கழுத்தறை இருக்குதுங்க சார், எங்களால் சமாளிக்க முடியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம், தொழிலும் சரியாக ஓட மாட்டேங்குது, வேலையிலும் நிம்மதி கிடையாது, வேலையை விட்டு எங்களை தூக்கிட்டாங்க, நல்ல வேலையில் இருந்தோம், இந்த மாதிரி நிறைய கடகராசிக்காரங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே இந்த வருஷம் மாறும் உங்களுக்கு. சரிங்களா? எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிடும். வேலை இழந்து வீட்டோட முடங்கி கிடக்கிறவங்க, சும்மா இருக்கவங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும்.
மாதம் அந்த இஎம்ஐ பிரச்சனை, இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தது, இல்லை நீங்கள் வழி கடன் வாங்கினது, இந்த சுமைகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. கவலையப்பட வேண்டாம். ஊரை விட்டு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிடும். தூர பிரயாணமெல்லாம் சக்ஸஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய கடகராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை தான். கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது தாங்க உங்களுக்கு நிறைய உங்களுக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு, புத்திர பாக்கியம், நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமணம், புத்திர பாக்கியம், அதேமாதிரி காதல் திருமணம் கைக்கூடி வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். 9ஆம் இடத்துல இருக்க சனி பெரிய அளவுக்கெல்லாம் கெடுதல் பண்ண மாட்டார். சிறு தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடம் அந்த வருஷம் இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை 9ஆம் இடத்து மேலே விழுகிறதுனால. முக்கியமாக சொல்லணும்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஏன்னா பழைய நண்பர்கள் உங்களுக்கு கசப்பான அனுபவம் கிடச்சிருக்கும். நண்பர்கள்னால் யார், காசு பண்ணனா என்ன, கூட இருக்கவங்களாம் முதுகில் குத்திருப்பாங்க, கூடவே இருந்து குளிப்பறிச்சவங்களாம் ஜாஸ்தி உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்க. 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு பழைய நண்பர்கள்லாம் விட்டு விலகி போய் புதிய நண்பர்கள், நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது. பிரிஞ்ச திருமணம், அதாவது பார்த்திங்கன்னா திருமணமாகி கணவன் மணி பிரிஞ்சு போயிருப்பாங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். ஆனால் டைவர்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த வருடம் குழந்தைகளுக்காக சரி வாழ்க்கையை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகலாங்கிற அந்த மனப்பக்குவம் பிரிஞ்ச தம்பதிகள் கணவன் மணி ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த வருஷம் உருவாயிரும் உங்களுக்கு. சரிங்களா? தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு. அதில் மாற்றமே கிடையாது. எப்பேற்பட்ட கடகராசிக்காரங்களும் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், ஒரு பொன்னான காலம் சொல்லிடலாம். விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தசாபுத்தி போயிட்டுருக்கும், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விதமாக போயிட்டுருக்கும், பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில தசாபுத்தி நடத்திட்டு இருக்கும். அந்த கிரகங்கள் தான் உங்களை இப்போ இம்பேக்ட் பண்ணும். அந்த கிரகத்தோட தாக்கத்தில் தான் இப்போ இருப்பீங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சார பலன் நம்ம பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறோம், சாதகம் என்ன பாதகம் என்னன்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், அதேமாதிரி இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா, இல்லை கெட்ட நேரம் போயிட்டுருக்கா, என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி எல்லாமே அவங்கவுங்க ஜனன ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா கோச்சார பலன் ஒரு 80லேருந்து, அதாவது கோச்சார பலன் ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85% பேசுங்கிறதுல மறந்துட வேண்டாம். அதனால் உங்கள் ஜனன ஜாதி செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வயசு என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ என்ன உங்களுக்கு நேரம் உங்களுக்கு டைம் எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்களுக்கு சாதகமாக பாதகமாக என்ன நடந்துகிட்ருக்கு இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஆனால் பொதுவாகவே பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மேக்ஸிமம் கடகராசிக்காரங்க திருமணம் பண்ணிடுவீங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்க கடகராசிக்காரங்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். கூட்டு தொழிலில் வெற்றி, கூட்டு தொழிலில் சாதகமான ஒரு அமைப்பு, பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றது, நல்ல நண்பர்கள் அறிமுகமாகிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிடும். தந்தையோட கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடு விலகி தூர பிரயாணம் சக்ஸஸ் ஆயிரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மந்தமாக இருந்திருப்பீங்க. கடந்த ஒரு 2-3 வருஷமெல்லாம் பெருசாக உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது. ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடச்சிரும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையுங்கிறதுல மாற்றமே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு வருடம் தான் உங்களுக்கு. சரிங்களா? கடலில் தத்தரிச்சிட்டு இருந்தவங்களுக்கு வெளியே கரை தெரிய போகிறது. இருட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. சிறை தண்டனை, அதாவது நரக வாழ்க்கை, ஜெயிலில் இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும், அதிலிருந்து ஒரு நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கு அமையும். பயன்படுத்திக்கங்க. இது ஒரு நல்ல ஒரு வருஷம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.